మాట్లాడబోతున్నాను. நான் தெலுங்கிலேயே பேசப் போகிறேன். ఇంతకు ముందు నేను ఒకసారి ఇక్కడికి వచ్చాను. இதற்கு முன்பாக நான் ஒரு முறை வந்திருக்கிறேன். దానికి ముందుగా నేను తమిళ్ కూడా మాట్లాడాను. ఎనుకు తమిళ్ పేస தெரியும். అయితే మర్యాదగా ఉండదని నా బాధ. அது ஒரு மரியாதையாக இருக்காது என்பது என்னுடைய பிரச்சனை. இருக்குன்றதுக்காக நான் பேசல. అందుకని నేను తెలుగులోనే మాట్లాడాలని ఆశపడుతున్నాను. ஆகவே நான் தெலுங்கிலேயே பேச ஆசைப்படுகிறேன். తమిళ్ ట్రాన్స్లేషన్ ఈరోజు నాకు మొట్టమొదటిగా నా సహోదరుడు ట్రాన్స్లేషన్ చేస్తున్నారు. இன்றைக்கு முதல் முறையாக நான் ஐயாவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன். ఇంతకు ముందు ఆయన నాకు చేయలేదు, కానీ இதற்கு முன்பாக நான் ஐயாவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணதில்லை. இன்றைக்கு ஐயா கூப்பிட்டதினால் நான் வந்திருக்கிறேன். ఎంతమందికి సంతోషం ఉంది? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ఇంతకు ముందు కూడా నేను ఇక్కడికి వచ్చాను. இதற்கு முன்பாக கூட நான் இங்கே வந்திருக்கிறேன். అప్పుడు కూడా నేను చాలా సంతోషపడ్డాను. அப்பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ఆ రోజు చెప్పిన వాక్యం కూడా నాకు ఇప్పుడు గుర్తుంది. அப்பொழுது சொன்ன வசனம் எனக்கு இப்பவும் நினைவு இருக்கிறது. దాన్ని బట్టి కూడా నేను ఎంతో సంతోషిస్తున్నాను. அது నిమిత్తமாக நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். కొద్దిసేపు మటుకు దేవుని వాక్యం విందాం. ஒரு சில நேரம் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போம். నాకంటే పెద్దవారు గనులు నా వెనకాల కూర్చొని ఉన్నారు. என்னை விட பெரியவர்கள் மூத்தவர்கள் என் பின்னே உட்கார்ந்திருக்கிறார்கள். నాకంటే ముందుగా మీరు కూడా చాలా మంది పెద్దవారు కూర్చొని ఉన్నారు. எனக்கு முன்பாக அநேக பெரியவர்கள் நீங்க எல்லாருமே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ఈ మీటింగ్ చెప్పిన వెంటనే నాకు కూడా రావడం ఆశ అయిపోయింది. இந்த மீட்டிங் பத்தி சொன்ன உடனே எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. నేను కూడా చాలా రోజుల తర్వాత రావాలని ఆశపడ్డాను. நானும் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வர ரொம்ப ஆசைப்பட்டேன். దేవుడి చిత్తమైతే మరొక మారు నేను కలుస్తాను మిమ్మల్ని. கர்த்தருடைய சித்தமானால் இன்னொரு முறை கூட நான் உங்களிடத்தில் வருகிறேன். క్రిస్మస్ లోపల నేను వస్తాను. கிறிஸ்மஸ்க்குள்ளே உங்களிடத்தில் வருகிறேன். ఆ రోజు కావాలంటే దాన్ని ఒక సంబరం, ఒక సెలబ్రేషన్ కూడా చేద్దాం. அப்பொழுது நாம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிடலாம். అందుకని నన్ను కూడా మీ యొక్క దీంట్లో నన్ను కూడా చేర్చుకోండి. உங்களுடைய ஜெபத்திலே என்னையும் நினைவு கூறுங்கள். మీ యొక్క గ్రూప్ లో కూడా నన్ను చేర్చుకోండి. உங்களுடைய குழுவில் கூட என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். దాన్ని బట్టి నేను కూడా ఎంతో సంతోషిస్తున్నాను. கர்த்தரிடத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ఒక మాట చదువుకుందాం. ஒரு வார்த்தை வாசிப்போம். యోబు గ్రంథము 27వ అధ్యాయము 5వ వచనాన్ని చదువుకుందాం. யோபு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5వ వచనాన్ని చదువుకుందాం. 5வது வசனத்தை வாசிப்போம். మీరు ఎవరన్నా చదువుతా ఉండండి. ఇక్కడ ఒక మాట రాయబడి ఉంది. இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. మరణము వరకు నేను ఎంత మాత్రము యథార్థతను విడవను. மரண பரியந்தம் நான் இந்த உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்லப்படுகிறது. మరణము వరకు, மரணம் வரை నేను ఎంత మాత్రమును, நான் எவ்வளவாயினும் నా యథార్థతను విడవను, என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு விலக்குவேன். మనం ప్రార్థన చేసిన సేవకులు, இப்பொழுது நம் மத்தியில் ஜெபித்த ஊழியக்காரர், ఆయన ఒక మాట ప్రార్థన చేశాడు. அவர் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். మన మరణము లోపల యథార్థంగా ఉండాలి అని. நாம் இந்த மரணத்திற்குள்ள எப்படியாவது உத்தமமா இருக்க வேண்டும் என்று. మన మరణం వరకు నమ్మకస్తులుగా ఉండాలి. நாம் நம்முடைய மரணம் பரியந்தம் வரை உத்தமமாக இருக்க வேண்டும். ఆయనకి నేను తీసుకొచ్చిన వాక్యం తెలియదు, కానీ அவருக்கு நான் கொண்டு வந்த செய்தி தெரியாது. అయితే ప్రార్థన మాత్రం దాన్ని అలాగే చేశాడు. ஆனால் ஜெபம் மட்டும் அதை வைத்து ஜெபித்தார். అప్పుడు నేను తీసుకొచ్చిన వాక్యం కరెక్ట్ అయిందని నేను కూడా నమ్ముతున్నాను. அப்பொழுது நான் கொண்டு வந்த செய்தி சரியானது என்று நான் உணர்கிறேன். హల్లెలూయా, హల్లెలూయా. మరణం వరకు మనం నమ్మకస్తులుగా ఉండాలి. மரண பரியந்தம் நாம் உத்தமமா இருக்க வேண்டும். యోబు కూడా ఎంతో ప్రయాసపడతా ఉండు. யோபும் கூட அநேக பிரயாசப்படுகிறார். నేను నమ్మకస్తుడుగా ఉండాలనేసి, நான் ఉత్తమமா இருக்க வேண்டும் என்று. అలాగే ఆయన బ్రతికి చూపించాడు. మరి அப்படியே அவன் வாழ்ந்து காட்டினார். అయితే ఆయన గురించి మనం కొన్ని మాటలు చదువుకుంటే, அவரை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 29వ అధ్యాయంలో ఆయన యొక్క గురించి చాలా మంచిగా రాయబడి ఉంది. 29ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. ఏమని మనం అనుకుని చదువుకుందాం. நாம் வாசிப்போம். మీకు వాక్యం కంటే ఈ వచనాలు మీ హృదయంలో ఉండాలని నేను ఆశపడుతున్నాను. இந்த வசனம் உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். 29:1 వచనం నేను లాగా మాట చదువుతాను, మీరేనండి. 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். మీరు ఎవరన్నా ఒకరు చదవండి. ఈయనకి అర్థమవుతాడు, చదవండి అమ్మా. படிங்க, சத்தமா படிங்க. ம் ம் ம்
సరే నేను చదువుతాను. పూర్వకాలమునున్నట్లు నేను ఉన్న ఎడల ఎంతో మేలు. నేను చెప్పాను. இப்- పూర్వకాలమున சென்று போன மாதங்களிலும் నేనున్నట్లుగా நான் இருந்ததைப் போல నేను ఉన్న ఎడల ఎంతో మేలు. நான் இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். యోబు ముందు కాలాన్ని గురించి ఆలోచిస్తా ఉండు. யோபு முந்தின காலத்தை குறித்து யோசிக்கிறான். ఏంటంటే నేను ఇలాగ బ్రతికినానే, நான் இப்படி வாழ்ந்தேனே, నేను ఇలాగ జీవించినాను. நான் இப்படியாக வாழ்ந்தேன். మనము వయసైన తర్వాత நாம் வயது சென்ற பிறகு మనకు కూడా అలాంటి ఆలోచనలన్నీ వస్తూ ఉంటాయి. நமக்கும் கூட அப்படியான ஒரு சிந்தை ஏற்படும். చింది ఆలోచన వస్తూ ఉంటాయి. இப்படியாக ஒரு யோசனை தோன்றும். ఆలోచనలా వందనే యోచనలా వందనే இருக்கும். இந்த யோசனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். ఏంటంటే నేను ఎట్టున్నానే, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், నేను ఎట్టున్నానే, நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருந்தானே, இப்படி இருந்தேனே, நான் அது பண்ணானே, நான் இது பண்ணானே அப்படின்ட்டு நிறைய ఆలోచన நமக்கு வந்துனே இருக்கும். அதுக்காக அவர் దానికే ఆయన చెప్తుండో, அதற்காக அவர் சொல்கிறான், దేవుడు నన్ను కాపాడుచుండిన దినములు ఉన్నట్లుగా నేను ఉన్న ఎడల ఎంత మేలు. தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமே. అప్పుడు ఎంత కాపాడినట్ట, அப்பொழுது எப்படி காப்பாற்றினார்? మంచి ఆస్తిపరుడిగా కాపాడిండు ఆయన్ని. மிகுந்த சீர் கொண்டு ஆசீர்வதித்தான். ఆశీర్వాదకరంగా ఉండిండు. ஆசீர்வாதகரமாக இருந்தான். మనం కూడా సరే, நாமும் சரி, మన యవన కాలంలో బాగా సంపాదిస్తాం, நம்முடைய வாழ்வு பிராயத்திலே நிறைய சம்பாதிப்போம், మన మంచిగా ఒక ఉన్నతమైన స్థానానికి వస్తాం. ஒரு உன்னதமான ஸ்தலத்திலே நாம் வருவோம். ఒక స్టేజ్కి వచ్చినాక ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு మన పిల్లలు దాన్ని తీసుకునేస్తారు, நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள், మనల్ని అనాదిగా చేస్తారు. நம்மை அப்படியாக விட்டு అప్పుడు விடுவார்கள். మనం ఆలోచిస్తాము, அப்பொழுது நாம் யோசிப்போம், నాకు ఒక పెద్ద బిల్డింగ్ ఉన్నింది, எனக்கு ஒரு நல்ல பெரிய பங்களா இருந்தது, అమ్మేసినాను. அதை விற்று விட்டேன். నాకు మంచి పొలం ఉన్నింది, எனக்கு நல்ல ஒரு நிலம் இருந்தது, అది అమ్మేసినాను. அதையும் விற்று விட்டேன். ఒక రోజు వస్తుంది అది అందరికి, ஒரு நாள் ఎల్లరికి ఒక నాள் వரும். அந்த மாதிரி தவறாமல் ஒரு நாள் வரும். ఆ బాధ అనేది మనకి ప్రతి ఒక్కరికి వస్తుంది. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும். అటువంటి సమయంలో యోబు ఇలాగ ఆలోచిస్తా ఉండు. அப்பேற்பட்ட நிலையிலே யோபு இப்படியாக சிந்திக்கிறான். 5వ వచనంలో ఇలాగ రాయబడుతుంది, 5வது வசனத்தில் இப்படி சொல்கிறது, నేను పెట్టిన అడుగల్లా నేతిలో పడిను. హల్లెలూయా. నా పాదములో என் பாதங்களை నెయ్యిలో పెట్టినట్టుకుందంట. நெய்யிலே வைத்தது போல இருந்தது. అంటే ఆయన ఎంత బాగా జీవించుండు, அப்படி என்றால் அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் பாருங்க, ఎంత బాగా జీవించుండో చూడండి. எப்படி வாழ்ந்திருப்பான் பாருங்க. సర్వశక్తుడు ఇంకనూ నాకు తోడై ఉండును. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் எனக்கு నా துணையா పిల్లలు இருப்பார். చుట్టూ ఉండిరి, నా పిల్లలు నా చుట్టూ ఉండిరి. என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தார்கள், అది ఇప్పుడు లేరు. ஆனால் இப்பொழுது இல்லை. అది లేకబట్టి ఆయన ఆలోచిస్తా ఉండు. அந்த பிள்ளைகள் இல்லாதனால் அப்படியாக சிந்திக்கிறான். 8వ వచనం చదువుకుంటే, 8வது வசனத்தை வாசித்தால், యవ్వనంలో నన్ను చూచి దాగుకొనిరి, வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், ముసలివారు లేచి నిలవబడిరి. முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். ఆ కాలంలో యవనస్తులు ఈ యోబు పోతా ఉంటే, அந்த காலத்திலே இந்த வாலிபர்கள் யோபு போயிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ఆ యవనస్తులు దాముకునేవారంట. அந்த வாலிபர்கள் ஒளித்துக் கொள்வார்கள். అయితే ఈ రోజు ఎట్లుండ్రంట, ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? యవనస్తులు ఎదురుకుండా పోతా ఉండ్రు, வாலிபர்கள் இருந்தாலும் போய் கொண்டே இருப்பாங்க, సిగరెట్ దాక్కుంటా పోతా ఉండ్రు, சிகரெட்டை அப்படியாக பத்த வைத்துக் கொண்டு போவார்கள், சீட்டாடி கொண்டே இருப்பார்கள், వాళ్ళు పాపంలో ఉండ్రు. அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். యోబు అంటే భయము గౌరవం లేకుండా ఉంది. யோபு என்றால் ஒரு பயம் பக்தி இல்லாமல் இருக்கிறது. ఎందుకో, ஏன்? తన ఆస్తి అంతా పోయింది కాబట్టి, தன்னுடைய செல்வம் எல்லாம் கூட அவன் இழந்தான், ఏమి లేనివాడుగా ఉండ కాబట్టి, அவன் வெறுமையானவனாய் இருந்தான், సమాజంలో ఆయనకి మంచి పేరు లేకుండా పోయింది. சமுதாயத்திலே ஒரு நல்ல பேர் இல்லாமல் போயிடுச்சு. పేరేమో మంచిగా ఉంది, பேர் என்னமோ நற்பேர் தான், విలువ లేకుండా పోయింది. ஆனால் அவனுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்தது. డబ్బు ఉంటే మదిపు వస్తుంది కదా, பணம் இருந்தா அந்த செல்வாக்கு வரும் ఆ இல்லையா? రోజు అది లేదు ఆయన దగ్గర. அந்த நாட்களிலே அவனுக்கு இல்லை. ఆయన బాధతో అంటున్న మాట అది. அவன் மிகுந்த வேதனையோடு சொல்கிற அந்த வார்த்தை, యవనస్తులను చూసి దాముకుంటారు, வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், ముసలివారు లేచి నిలబడతారు. முதியோர்கள் என்னை கண்டு ఈ எழுந்திருப்பார்கள். రోజు ముసలి వాళ్ళు లేయడం లేదు,
இந்நாளிலே యవనస్తులు చూసి భయపడడం లేదు. இந்த நாளிலே முதியோரும் எழுந்திருப்பதில்லை, வாலிபர்களும் பயப்படுவதில்லை. యోబు ఆలోచిస్తా ఉండు, யோபு யோசித்துக் கொண்டே இருக்கிறான். ఎందుకయ్యా నా జీవితం ఎట్టయిపోయింది, ஏன் தகப்பனே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்று, నేను ఎట్ట బ్రతికినానయ్యా நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் అని ఆలోచిస్తా ఉన్నాయి. என்று அவன் சிந்தித்துக் கொண்டே 9వ இருந்தான். వచనం చదువుకుంటే 9ஆம் వచனத்திலே வாசிக்கும் பொழுது, అధికారులు మాట్లాడటం మాని నోటి మీద వేలు వేసుకునిరి. అధికారుల దగ్గర ఒక ఆఫీసుకు పోయింది అనుకోండి, ஒரு அலுவலகத்தில் சென்றால் ఆఫీసర్లు నోటి మీద వేలేసుకుంటారంట. பிரபுக்கள் அப்படியாக வாய் ఒక மேலே கை வைப்பார்கள். పంచాయతీలోకి పోయిందంటే, ஒரு பஞ்சாயத்திலே போனால் ஒரு పంచాయతీలోకి పోయిందంటే ஒரு பஞ்சாயத்திலே போனால் అక్కడికి పోయి యోబు కూర్చుంటే మాత్రము వదిలే, యోబు కూర్చుంటే మాత్రము அங்க போய் யோபு அமர்ந்திருந்தால் போதும், మిగతా వారందరూ మౌనం అయిపోతా ఉండరు. மற்றவர்கள் எல்லாம் கூட அமைதியாக இருப்பார்கள். ఎందుకంటే యోబుకి అంత గౌరవం ఉందంట. ஏனென்றால் யோபுக்கு அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு, అలాంటి మౌనం వహిస్తా ఉండరు వాళ్ళు. அப்பேற்பட்ட மௌனமாய் இருப்பார்கள். నా సంగతి వినబడగానే ప్రతి వాడు నన్ను అదృష్టవంతుడిగా ఎంచును. என்னை குறித்து கேட்ட பொழுது அவங்க மிகுந்த பாக்கியவான் என்றார்கள். 11வது வசனம், என்ன கேட்டு కాదు, என்ன భాగ్యవాన్, నన్ను అదృష్టవంతుడు అని చెప్పిండ్రంట. என்னை பாக்கியவான் என்றுதான். నన్ను తెలుగులో అదృష్టవంతుడు, అదృష్టం சொல்லకూడదని చెప్పరనుకుంటా, అయితే ఈ బైబిలే చెప్తుంది అదృష్టవంతుడు అని అనుకునిండ్రంట. ஆனால் வேதம் சொல்கிறது பாக்கியவான் என்று. ఎంత గొప్ప కార్యమో చూడండి. எப்பேற்பட்ட பெரிய காரியம் பாருங்க. యోబుని చూసి నన్ను వాళ్ళు అనుకుంటే నీకు అదృష్టం వచ్చిందియా, யோபுவை பார்த்து சொல்லி உங்களுக்கு பாக்கியவான், ఆశీర్వాదం వచ్చింది, ఆశీర్వాదం வந்தது. ఏంటంటే ఇది నా ఒక లాటరీ సీట్ కొట్టింది అనుకో, మనకి ஒரு லாட்டரி சீட் அடித்தால் వెంటనే జనాలు ఏమనుకుంటారంటే உடனே ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், అదృష్టం నీకు వచ్చేసింది. உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ఎంతమందికి అదృష్టం అంటే ఇష్టం? எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் என்றால் பிடிக்கும்? అదృష్టం அதுவா வருமா? அந்த வாய்ப்பு அதிர்ஷ்டம்ன்றது அதுவா தானா வரும். அதுவா வரும்போது பிடிச்சாதான் அதிர்ஷ்டம் நிக்கும். அதுவா வரும்போது பிடிச்சாதான் அது நிக்கும். ஆனா அதிர்ஷ்டம் வரும்போது நீங்க நம்ம கேர்லெஸ்ஸா தென்னாவூட்ல இருந்துட்டோம்னாக்கா, அந்த அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம அதை அசட்டை பண்ணால் அதிர்ஷ்டம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அந்த அதிர்ஷ்டமானது பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அதிர்ஷ்டம் கதவு தட்டினே தான் இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து கதவை தட்டிட்டு தான் இருக்கும். கதவு தர நான் உள்ள ஓர போறேன், கதவு தர நான் உள்ள ஓர போறேன், தட்டுனே இருக்கும், தட்டுனே இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற என்ன பண்ணவா, தூங்கின தூக்கத்துல அந்த துப்பட்டை తీసుకొని అటు ఇటు లాక్కుంటా ఉంటాం. ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது நாம் வந்துட்டு அந்த போர்வை அப்படியாக இழுத்து போட்டு படுப்போம். நம்ம ஐயா கூட அப்படிதான் நிறைய தூங்குவாரு, துப்பட்டு లాక్కొని పడుకుంటా ఉంటాం. அப்படியாக போர்வையை இழுத்து போட்டு தூங்குவார்கள். మనం ఎంతమంది తలుపు తట్టినా కూడా వాడు తలుపు తెరవడు. நம்ம எவ்வளவு நேரம் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. అప్పుడు అదృష్టం బయట నిలబడి அந்த அந்த அதிர்ஷ்டமானது வெளியவே நின்று கொண்டு, నాడా నీ కదవు తెరక మాటేంట్రా, நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுறேன், பக்கத்து வீட்டுக்கு போயினே இருக்கேன். ஆனா இவன் எப்படி இருப்பான், அந்த தூங்கு மூஞ்சோட தூங்கத்திலே இருப்பான். என்னடா கோயிலுக்கு போயிறியா, உனக்கு ஒன்றும் அதிர்ஷ்டம் வரலையா, என்னடா நீ நல்லா ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன்றனக்கா, எங்க ஆசீர்வாதம் வந்துச்சே. ஆண்டவர் சொல்றாருல, நான் கதவு வாசல் தட்டுகிறேன், எவன் எனக்கு சத்தத்துக்கு கேட்டு கதவு திறப்பானோ அவன் கூட நான் வருவேன். பாவம் ஆண்டவர் வெளில நின்று பிச்சைக்கார மாதிரி கதவு தட்டினே இருக்கிறாரு. எல்லாமே தூக்கத்துல அவரை மறந்துடுறாங்க, அவருக்கு உள்ள சேர்க்கறது இல்லை ஆண்டவர். அவர் பாட்டும் தட்டின்னு தான் இருக்கிறாரு, இப்போ கூட தட்டின்னு தான் இருக்கிறாரு, டெய்லி தான் தட்டின்னு இருக்கிறாரு. ஆனா யாரு கூட செவி கொடுக்கறதே இல்லை. ఒక ఆయన పోతా ఉన్నంట, ஒரு நபர் போய் கொண்டே இருக்கார். ఒక ఆయన పోతా ఉంటే ஒரு நபர் சென்று கொண்டே ఒక యాక్సిడెంట్ జరగబోతా ఉంది, ஒரு விபத்து நடக்க போகிறது. వెంటనే அவங்க బస్సు వచ్చి గుద్దుకోబోతుంటే உடனே அந்த இரண்டு பேருந்துகளும் மோதிக்கொள்ளும் பொழுது ఈయనమే తగలకుండా పక్కకు తప్పుకునిందంట. இந்த நபர் வந்தது அது அதன் மேல அந்த ஆக்சிடென்ட் ஆகாம இவர் மட்டும் உயிரோட பொழைச்சிட்டாரு. இவர் மட்டும் தப்பிக்கொண்டார். அந்த விபத்துல அப்படியே போத்தனே உண்டு. ఇంకా இன்னும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். ఇంకొక ఆపత్తులను తప్పేసిండు, இன்னொரு విపత్తులందు తప్పివిత్తారు. ఈయన దేవుడు ఈయన దగ్గర చెప్తుండు, ఎన్ని ప్రభా నన్ను తప్పిస్తుండవు. கர்த்தர் இந்த நபர் கேட்டார், ஏன் தகப்பனே என்னை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், నేను కాపాడుతా ఉంటాను అంటుండు. நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன். ఇంకా దూరం పోతా ఉండు, இன்னும் தூரமாய் கடந்து మళ్ళీ కాపాడిండు దేవుడు, மீண்டுமா காப்பாற்றினார். మళ్ళీ అడగతా ఉండు, மீண்டும் கேட்கிறான், ఎన్ని ఆపత్తుల నుంచి కాపాడుతుండవు, எத்தனை விபத்து ఆపత్తులందు என்னை కాపాడుகிறீர்கள் అని కొంచెం ఆలోచన చేసి என்று சில நேரம் சிந்தித்து, నాకు పెళ్లి కాకుండా కాపాడొచ్చు కదా అని అడిగిండు.
எனக்கு திருமணம் ఆగాமல் కాపాడిరుకలామే. నేను దాంట్లో మటుకు నేను ఎందుకు చిక్కున్నాను, அதில் மட்டும் நான் ஏன் ఆ மாட்டிக்கொண்டேன்? రోజు ఎందుకు నన్ను కాపాడకుండా ఉండువని ఎన్నికిండు. அந்நாளிலே என்னை ஏன் காப்பாற்றவில்லை? அப்ப அங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரா, அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, ஏய் நான் கத்துந்தாரா இந்த வேண்டாடா வேண்டாடா வேண்டாடான்னு சொன்னேன். நான் வேண்டாம் 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 சொன்னேன். என் சத்தம் உன் காதுல போடலையாடா. லவ் 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 லவ்ல போயிட்டியாடா. கல்யாணம் 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 அந்த சத்தமே உனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் கூட சொல்லினே இருந்தேன், வேண்டாடா அந்த பொண்ணு வேண்டாடா, அந்த பையன் வேண்டாடா சொல்லினே இருந்தோம். ஆனா என் சத்தம் உன் காதுக்குள்ள போல. அன்றைக்கு உனக்கு சத்தத்தை இன்றைக்கு நீ எப்படி காப்பாற்றணும், அன்னைக்கு கூட நான் தான் காப்பாத்தினேன். ஆனா நான் கூப்பிடும் போது நீ காது சேர்க்கல. அதனால்தான் உனக்கு அந்த அந்த கல்யாணன்ற உபத்திரத்துல ஊந்துட்டாடா நீ அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் கூப்பிட்டுனே இருக்க. அந்த அதிர்ஷ்டம் வரும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அது வந்து அது வர வைக்கணும். హల్లెలూయా. నిన్న కండ ప్రతి నన్ను కంటబడిన ప్రతి వాడు నన్ను గురించి సాక్ష్యం ఇస్తుండో. என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. ఎవరు చూసినా సాక్ష్యం చెప్తా ఉండరు. யார் பார்த்தாலும் சாட்சி கொடுப்பார்கள். సాక్ష్యం లేని జీవితము వేస్ట్. இன்றைக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. మన ప్రతి మనిషికి సాక్ష్యం ఉండాలా. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். మీకు విషయం తెలుసో తెలీదో, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ இல்லையோ, మనము యవ్వన కాలం నుంచి ఇంతవరకు బాగానే ఉంటాము. நாம் வாழ்வி ప్రాయத்திலிருந்து இப்படியாக நல்லா ఇప్పుడు మీకు పెళ్లి, మీ కుమార్తెలకు పెళ్లి, మీ కుమారుడికి పెళ్లిళ్ళు అయిన తర్వాత இப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளுக்கும் திருமணம் ஆன అప్పుడు பிறகு మనకు ఒక సనుగుడు అనేది మనకు వస్తుంది. அப்பொழுது நமக்கு வந்து ஒரு புலம்பல் ஏற்படும். జెంట్స్ కైనా లేడీస్ కైనా అందరికి వస్తుంది. அது ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படும். అయితే ఆ వృద్ధాప్యం వచ్చినప్పుడు அந்த முதிர் வயது வரும் பொழுது సాక్ష్యం పోయేస్తుంది. அந்த சாட்சியை இழந்து விடுவோம். ఆ సాక్ష్యాన్ని కాపాడుకోలేం. அந்த சாட்சியத்தை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. మనకు గొనుగుడు వచ్చేసినాక நாம் మురుమురుతు கொண்டே இருப்போம். అప్పుడు ఏ మంచి ఏ మాట మాట్లాడుతాం, చెడ్డ ఏ మాట మాట్లాడుతాం మనకు తెలియనంట. அப்பொழுது எது நல்லது எது கெட்டது பேசுறோமோ நமக்கு தெரியாது. మా అమ్మ కూడా అట్టే మాట్లాడేది. என்னுடைய தாயாரும் அப்படித்தான். నేను ఏమేం మాట్లాడలేదు అంటది. எங்க அம்மா எதுவுமே பேசலடான்னு சொல்லும். ஆனா பேசினதெல்லாம் எங்க அம்மா தான் பேசும். நான் என்னடா பேசினா, நான் ஒண்ணுமே பேசலடான்றது. చూడబోతే మా అమ్మ பார்க்கும்போது எங்கள் அம்மா நிறையா பேசியிருக்கும். அப்போது அவ்வளோ ஜபம் பண்ணால் கூட சரி, அவங்க வாயிலேருந்து வார்த்தை கெட்ட வார்த்தை வந்துச்சு. சாட்சி என்னாச்சு கேட்டு. ஆனால் யோபுக்கு அப்படி போகல. எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ அவருக்கு ஆசீர்வாதமெல்லாம் அவர் விட்டு போனாலும் சரி, குழந்து போனாலும் சரி, ஆனால் சாட்சியம் போகவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த லாஸ்ட் நம்ம இந்த வயசான காலத்தில் இருக்கும்போது சாட்சியம் தான் முக்கியம். சாட்சியம் தான் முக்கியம். இப்போதான் சாட்சியமே காப்பாற்று. என் வாலிப காலத்தில் சாட்சி சப்போஸ் அப்படி இப்படி ஊந்து ஏஞ்சினா கூட சரி, கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும். எப்படி உடனே சாக மாட்டோம். இப்போ நாங்கள் உடனே சாவோமாம்மா, கொஞ்சம் ஒரு வாலிபனுக்கு கொஞ்சம் காலம் இருக்கும். எப்படியோ ஒரு நம்ம டைம் சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட நம்ம நினைக்கலாம். அப்படிப்பட்டு அவனுக்கு வந்து நினைக்கலாம், நான் எப்படியோ ஜபம் பண்ணிட்டு நம்ம எப்படியோ சரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம மாதிரி 60 70 வயசு தாண்டின பிறகு நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். ஆண்டவர் சப்போஸ் வந்துட்டாருன்னு நினச்சிக்கோ, பரலோகத்துக்கு போவோமா இல்லையான்ட்டு நான் வச்சுக்கணும். ஒரு செகண்டு தான். ஒரு சின்ன ஜபத்தினாலையா, ஒரு சின்ன சாட்சி இல்லாதனாலையா இந்த ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்கோ. அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட். அதுதான். அது மட்டும் கிறிஸ்துவனுக்கு தான் அந்த பயம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த பயம் இருக்குது. அதுதான் நம்ம எப்பவுமே சாட்சியாக இருக்கணும். எப்பவுமே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அப்படியே முள்ளெல்லாம் கீழே இருக்கும், அப்படியே பத்திரமா நடக்கணும். ஆனால் மீதி பேரெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. இந்துவெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே கேட்குறாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும்தான் பயம் பக்தியோட இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாம். 16வது வசனம். 16வது వచనం. దరిద్రులకు తండ్రిగా ఉంటిని.
நான் ఎలియవர்களுக்கு తగపనాయి ఇருந்து దరిద్రులకు ఆయన తండ్రిగా ఉండిందంట. அவர் எளியவர்களுக்கு தகப்பனாய் అంటే இருந்தார். ఆయన అంత దానాధర్మం చేస్తా ఉండిండు. அப்படி என்றால் அவன் அப்படியான தான ఈ தர்மங்களை రోజు செய்தான். ఆయనకి తినటానికి లేదు. இப்பொழுதோ அவனுக்கு சாப்பிட கூட இல்லை. ఒకప్పట్లో దాన ధర్మం చేసినోడు. ஒரு நாள் தான தர்மங்களை செய்தான். 17వ వచనంలో అంటుంది, 17వ వచనத்திலே சொல்கிறார், దుర్మార్గుల దవడ పళ్ళను ఓడగొట్టేవాడంట. நான் அநியாயக்காரருடைய தாடையை பற்களை உடைத்து என்று சொல்லப்படுகிறது. ఎవడన్నా వచ్చి అన్యాయస్తుడు నేర్లుగా నిలబడితే, யாராவது அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் நேரில் நின்றால் వెంటనే యోబు కొట్టేవాడు వాడిని. உடனே யோபு அவனை கன்னத்திலே அறைவார், ఘోరంగా బొమ్మని చెప్పేవాడు. தூரமாய் போய்விடு என்று అంటే சொல்வார். ఏది కూడా కీడుని దగ్గరికి చేర్చుకోకుండా ఉండిండు ఆయన. ஆனால் அதனால் எந்த தீமையை அவன் நெருங்க விடாதிருந்தான். 19వ వచనంలో, 19వ నా வசனத்திலே, వేళ్ళు చుట్టూ నువ్వు వ్యాపించును, ఉమ్, 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 ఎడతెగగా ఘనత వచ్చిందంట. తొడందు ఘనం ఉండానది அவருக்கு. ఎటుందంట, ఆయన జీవితకాలం అంతా ఘనతే, మంచి పేరే వచ్చింది ఆయనకి. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல பெயர் வந்தது. 22వ వచనంలో చూస్తే, 22வது వசனத்தை నేను మాట్లాడిన తరువాత వారు మారు మాట, என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. తమిళ చెప్పిన, నేను మాట్లాడిన తరువాత என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், వారు మారు మాట పలకక ఉండిరి. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். యోబు ఎప్పుడైతే నోట్లో నుంచి మాట వస్తుందో, யோபு எப்பொழுது அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறதோ ఆ మాటకు తిరుగు లేకుండా ఉండింది. அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாமல் అయితే இருந்தது. ఇప్పుడు, ஆனால் இப்பொழுதோ ఆస్తి పోయిన తర్వాత, அவன் செல்வாக்கில் இழந்த பின்பு, ఆరోగ్యం పోయిన తర్వాత, ஆரோக்கியம் இழந்த பின்பு, ఇప్పుడు ప్రతి ఒక్కరూ మాట్లాడుతా ఉండరు. இருந்த ஒவ்வொருவரையும் பேச தொடங்கினார். మన జీవితంలో కూడా అంతే. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். మనకు ఒక్కటి కానీ మనకు తగ్గిందంటే, நமக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டால் వెంటనే ఎదురు మనిషి ఆడతాడు, ఇది ఏదో పాపం చేస్తుంటాడు, உடனே எதிரில் இருக்கிற மனுஷன் இவன் ஏதோ பாவம் వీళ్ళకి செய்திருக்கிறான், ఎందుకు ఇలా జరిగింది, இப்படியா இவனுக்கு நடந்தது. ఆ మాటలు మనం వినలేము, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியாது. కేక முடியாது. మనం ఎంత ప్రార్థన చేస్తా ఉండమో, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிப்போம், ఎంతో ప్రార్థన చేస్తాము, எவ்வளவோ ஜெபிப்போம். అయితే కీడు అనేది, బాధ అనేది వచ్చే తీరదు ఒక మనిషి అంటే. ஒரு தீமை, ஒரு கெடுதி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரிடும். అది వస్తుంది, అది அது வந்து கொண்டே అయితే இருக்கும். దాన్ని జయించడమే మన పని అయి ఉంటది. ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும். అయితే అన్ని జనులు మాత్రము, ஆனால் புற ஜாதிகள் దాన్ని మాత్రమే కన్నులు పెట్టుకుంటారు, నీకెందుకు జరిగింది, నీకెందుకు జరిగింది, నీకెందుకు జరిగింది అని. அதை குறிவைத்து உனக்கு மட்டும் ஏன் நேர்ந்தது, உனக்கு நேர்ந்தது என்று சொல்வார்கள். మనల్ని బాధ పెడతా ఉంటారు. என்று நம்மை துன்பப்படுத்தி கொண்டே యోబును కూడా అలాగే బాధ పెడతా ఉండిండు. யோபுவும் அப்படியாக துன்பப்படுத்தினார். 23వ వచనం చూస్తే, 23వ వచనத்தை వాసిస్తే, వర్షము కొరకు కనిపెట్టుకున్నట్లుగా, ఎట కాసుకునేటంట, వర్షానికి కాసుకున్నట్లుగా மழைக்காக காத்திருந்தது போல యోబు కొరకు కాసుకొనిండ్రంట. யோபுக்காக காத்திருந்தார். యోబు రావాలా, யோபு வர வேண்டும், యోబు నా ఇంటికి రావాలా, யோபு என் வீட்டிற்கு வர యోబు வேண்டும், నా దగ్గరికి రావాలా, யோபு என்னிடத்தில் வர యోబు வேண்டும், వచ్చి ప్రార్థన చేయాలా, யோபு வந்து எனக்கு ஜெபிக்க வேண்டும், యోబు మా ఇంటికి రావాలా, யோபு என்னுடைய வீட்டிற்கு வர అని வேண்டும் చాలా మంది యోబు కొరకు కాసుకొని నిండ్రు என்று அநேகர் யோபுக்காக காத்திருந்தார்கள். ఇది ఈ రోజు ஆனால் இப்பொழுதோ యోబుని పిలిచేవాడే లేడు. யோபுவை అழைப்பார்களே இல்லை. యోబు వద్దయ్యా, அந்த யோபு வேணாம், ఆ యోబు దరిద్రుడైపోయిండు, அந்த యోబు ఆ దరిద్రராகிவிட்டான், శాపం మన మీదకి వస్తుందేమో, அந்த சாபம் நம்மேல் வந்துவிடும், యోబు ఏదో పాపం చేసిండు யோபு ஏதோ பாவம் செய்து అని விட்டான் లేనిపోని నిందలు యోబు మీద పెడతా ఉండ్రు. என்று இல்லாத பொல்லாத எல்லா நிந்தைகளையும் யோபு மேல் சுமத்தினார்கள். యోబు ఆలోచిస్తా ఉండు, யோபு யோசித்துக் கொண்டே இருந்தான், ఎందుకు ప్రభు నాకు ఈ మారి అయిపోయింది. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி ఒకప్పుడు நேர்ந்தது. వీళ్ళు వర్షానికి కాసుకున్నట్లుగా, ஒரு நாள் இவர்கள் மழைக்காக காத்திருந்தது போல, ఎప్పుడు వస్తుందా వర్షం అని చూసినట్లుగా, மழை எப்பொழுது வரும் என்று காத்திருக்கொண்டு போல నన్ను గురించి అట్టగా వెయిట్ చేసిండ్రు కదా వీళ్ళు. எனக்காக காத்திருந்தார்களே, ఈ రోజు నన్ను ఒక్కడు కూడా పిలవనంటుండయ్యా, இப்பொழுது என்னை ஒருத்தரும் నా బిడ్డలు లెక్క చేయనంటుండ్రయ్యా, என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் నా భార్య లెక్క பொருட்படுத்தவில்லை, చేయనంటుందయ్యా, என்னுடைய மனைவியை నా பொருட்படுத்தவில்லை, బంధువులు లెక్క చేయనంటుండ్రయ్యా, என்னுடைய உறவினர்கள் பொருட்படுத்தவில்லை, ఎవరు కూడా నన్ను దగ్గరికి చేర్చుకొని అంటుండ్రు, யாரும் கூட என்னை கிட்ட சேர்க்க ఎవరు மாட்டேங்கிறார்கள், కూడా నన్ను ఇంటికి రమ్మని నన్ను పిలవనంటుండ్రు. யாரும் கூட என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைக்க மாட்டிருக்கிறார்கள். మన వయసు అయిన తర్వాత
நமக்கு వయదాగివిட்ட பொழுது మన పరిస్థితులు అట్టే ఉంటాయి. எல்லாருடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். మనుషులందరూ వదిలిపెట్టేస్తారు. எல்லா மனிதர்களும் கைவிட்டு விடுவார்கள். కొడుకులు కూడా వదిలిపెట్టేస్తారు. பெற்ற பிள்ளைகள் கைவிட்டு ఒక விடுவார்கள். ఒక ఒక తల్లి ఒక అల్లారు ముద్దుగా కొడుకుని పెంచుకునింది. ஒரு தாய் மிகவும் செல்லமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் బాగా వాడిని పెద్దోడిని చేసిన తర్వాత அவனை அந்த மகனை பெரிய ஆளாக்கி వాడు ఒక అమ్మాయిని ప్రేమించి పెళ్లి చేసుకునిండు. அவன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து నాకు கொண்டான். ఎలాగన్నా ఈ అమ్మాయే కావాలనిండు. எப்படியாவது இந்த பெண் வேண்டும். వాళ్ళ అమ్మ సరే అని కష్టపడి అప్పో సప్పో తెచ్చి పెళ్లి చేసింది. அவருடைய தாய் எப்படியாவது கடனை அப்படி செய்து அவனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள். మంచిగానే జరిగింది. நன்றாகவே நடந்தது. ఉన్న 3 నెలలు ఇద్దరు కలిసి నిండ్రు. 3 మాதங்கள் இருவரும் சேர்ந்திருந்தார்கள். ఒక రోజు వాళ్ళ కోడలు అంటుంది, ஒரு நாள் அந்த மருமகள் சொல்கிறாள், నీ అమ్మన్నా ఉండాలా నేనన్నా ఉండాలా ఈ ఇంట్లో. இந்த வீட்டிலே உன் தாய் இருக்க வேண்டும் அல்லது நானாவது இருக்க வேண்டும். నేను ఈ ఇంటిలో ఉండనే ఉండను. நான் இந்த வீட்டிலே இருக்கவே மாட்டேன். ఒకవేళ మీ అమ్మని తీసుకొని ఎక్కడైనా చేర్చేసేయి. உங்களுடைய தாயை ఎங்கயாவது சேர்த்து విడు. ఒక అనాథ ఆశ్రమంలో చేర్చు. ஒரு அனாதை இல்லத்திலே சேர்த்து விடு. లేకపోతే నేను వెళ్ళిపోతా మా అమ్మ వాళ్ళ ఇంటికి. இல்லை என்றால் நான் சென்று விடுவேன் என்னுடைய தாயார் வீட்டிற்கு అని చాలా బాధ పెడతా ఉంది. என்று மிகவும் துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தாள். ఆ యొక్క యవనస్తుడు ఆలోచిస్తా ఉండు. அந்த வாலிபன் யோசித்துக் கொண்டே இருந்தான். ఈ కన్ను నాదే, ఈ కన్ను నాదే. இந்த கண்ணும் என்னுடைய தான், இந்த கண்ணும் ఏ కన్ను కూడా తీసేయలేము. எந்த கண்ணையும் நான் எடுத்து விட முடியாது. ఏమి అర్థం కావడంలే. இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. వెంటనే వాళ్ళ అమ్మగారు ఒక ఆలోచన అడిగి, தாயினிடத்திலே ஒரு யோசனை கேட்டு, నిన్ను ఒక దిక్కు తీసుకొని వదిలిపెడతాను మమ్మీ, அம்மா உன்னை நான் ஒரு இடத்துல விட்டு விடுகிறேன் అని తీసుకెళ్లి ఒక అడవిలో తీసుకొని వదిలిపెట్టేసిండు. ஒரு வனாந்திரத்திலே விட்டு விட்டான். నేరుగా ఎవరు లేని స్థలం అది. அது யாருமே இல்லாத ஒரு இடம். చెప్పు, ఎవరు లేని స్థలంలో వదిలిపెట్టేసిండు. யாருமே இல்லாத ஒரு இடத்துல క్లైమాక్స్ వచ్చినప్పుడు ఆఫ్ చేయపాక. ఎవరు లేని స్థలంలో వదిలిపెట్టేసిండు. யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டு விட்டான். ఆమెను వదిలిపెట్టి పక్కన ఒక ఆ నుంచి తప్పించుకొని ఇంటికి వచ్చేసిండు. அவளை அந்த தாயாரை அங்க விட்டு அங்கிருந்து கடந்து சென்று விட்டான். நேருக்கு ఇంటికి వచ్చి సాయంకాలం 6 అవుతా ఉంది. வீட்டுக்கு வந்து சாயங்காலம் 6 மணி ஆகிவிட்டது. ఈ కుమారుడికి హృదయం కొట్టుకుంటా ఉంది. இந்த பிள்ளைக்கு இருதயம் அடித்துக் கொண்டே இருந்தது. మా అమ్మని అక్కడ వదిలిపెట్టి వచ్చినాను, என் தாயை அங்கு விட்டு விட்டேன், ఏం చేస్తుంటుందో తెలియదు. இப்பொழுது அவங்க என்ன செய்திருப்பார்கள் தெரியாது. అయ్యో నేను ఎవరు ఏం చెప్పకుండా వచ్చినాను, కూర్చోమని చెప్పి వచ్చినాను, இங்க உட்காருங்கன்னு சொல்லி நான் வந்து விட்டேன். నేను ఇప్పుడు చాలా దూరం, அது மிகவும் ரொம்ப தூரமா இருக்குது. ఏం చేయాలని అర్థం కాల. என்ன செய்ய வேண்டுமே புரியவில்லை. ఇంకా 6-7 గంటల ప్రాంతంలో ஒரு 6-7 மணி அளவில் మళ్ళీ ఈ కుమారుడు నేరుగా అక్కడికి వాళ్ళ అమ్మ దగ్గరికి వెళ్ళిండు. மீண்டும் அந்த மகன் அந்த தாயார் இடத்திலே சென்றான். మాస్క్ అంతా వేసుకొని முகமூடியை தரித்துக் கொண்டு నేరుగా ఆ తల్లి కూర్చొని ఉందంట. அந்த தாய் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். నేరుగా ఆయన పక్కలో పోయి నిలబడి మాట్లాడుతా ఉండు. நேராக அந்த தாய் இடத்தில் சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். వాళ్ళ అమ్మ ఏడుస్తా ఉందంట. அவருடைய தாய் அழுது கொண்டே இருந்தாள். చాలా ఏడుస్తా ఉంది. மிகவும் அழுது கொண்டே இருந்தாள். ఈ కుమారుడులా కాకుండా వేరే మనిషిలాగా అడుగుతా ఉండు. இந்த மகன் அந்த மகனை போல இல்லாமல் மற்றொரு மகனை போல வேடமணித்து, ఎందుకు ఏడుస్తున్నావమ్మా, ஏன் அழுகிறாய்? అప్పుడు వాళ్ళ అమ్మ అంటుంది, அப்பொழுது தாயார் சொல்கிறார், నా కొడుకు ఉదయాన్నే తీసుకొచ్చి నన్ను ఇక్కడ వదిలిపెట్టి వెళ్ళిపోయిండు. என் மகன் காலையில என்னை இங்கு விட்டு சென்று விட்டான். నా కుమారుడు ఇంటికి పోయిండా లేదని నాకు తెలియలేదు. என் மகன் வீட்டிற்கு சென்றானோ இல்லையோ எனக்கு தெரியாது. నాకు ఆ కుమారు ఇల్లు చేరిండా లేదా నాకు తెలియలేదు. என்னுடைய மகன் வீட்டிற்கு சென்று விட்டானா இல்லையா எனக்கு தெரியாது. వాడిని ఏమైనా పాములో తేళ్ళు ఏమైనా గరిసుంటాయేమో, அவனை பாம்பு தேள் ஏதாவது கடித்து விடுமோ, లేదా వాడిని ఏదైనా పోయి క్రూర జంతువులు ఏమైనా తినుంటదేమో, ஏதாவது இந்த మిருగங்கள் அவனை ஏதாவது செய்திருக்கலாம். అందుకని నా కుమారుడు మీకేమన్నా తెలిస్తే నాకు వచ్చి చెప్పయ్యా, எனக்கு உங்களுக்கு என்னுடைய மகன் தென்பட்டால் எனக்கு சொல்லுங்க. వాడు ఏమైందో నాకు తెలియదు. அவன் என்னாக விட்டான் எனக்கு தெரியாது. వాడి గురించే నాకు గుండెల నిండుగా భారం ఉంది. அவனை குறித்து மிகவும் வேதனையா இருக்கிறது. వాడి గురించే నాకు వేదనగా ఉంది. அவனை குறித்து மிகுந்த வேதனையா இருக்கிறது. ఎక్కడన్నా వాడు కనపడితే నాకు వాడి క్షేమాన్ని నాకు చెప్పయ్యా అంటుంది. எங்கேயாவது உங்களுக்கு காணப்பட்டால் எனக்கு சொல்லுங்க. వాళ్ళ కుమారుడు కూడా ఆ విషయం చెప్తా ఉంది. அவருடைய மகன் கிட்ட அந்த தாயார் சொல்கிறார். వాళ్ళ కుమారుడు గుండె పగిలిపోయింది. அவருடைய மகனுடைய இருதயம் வெடித்தது. అయ్యో మమ్మీ నేను నీకు ద్రోహం చేసినాను, ஐயோ மம்மி நான் உனக்கு துரோகம் అని వాళ్ళ అమ్మని మళ్ళీ ఇంటికి తీసుకెళ్లిపోయిండు என்று சொல்லி அந்த தாயாரை வீட்டிற்கு திரும்பி சென்றார். తల్లికి ఎంతన్నా కుమారుడి మీద ప్రేమ ఉంటది. ஒரு தாய்க்கு எவ்வளவு வேணாலும் மகன் மேல் அன்பு இருக்கும். తల్లి 4-5 మందిని కన్నా సరే
அந்த தாய் 4-5 பிள்ளைகளை பெற்றாலும் சரி, ఆన 5 మంది మీద మనసుంటది ఆ తల్లికి. அந்த 5 பேரிடத்திலும் ஒரு நல்ல பாசம் అయితే இருக்கும். ఈ 5 మంది ఆ తల్లిని కాపాడలేరు. ஆனால் இந்த 5 பேர் அந்த தாயாரை காப்பாற்றவில்லை. అది మనం చూస్తూనే ఉంటాం లోకములో. அதை நாம் கண்ணார இந்த உலகத்திலே கண்ணார பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம. பார்த்து கொண்டே இருக்கிறோம். అనేక కుటుంబத்துல அப்படிதான் நடக்குது. అన్ని కుటుంబాలలో అలాగే చూస్తా ఉంటాం. எல்லா குடும்பத்திலும் இப்படி யாரும் நாம் చాలా பார்க்கிறோம். బాధగా ఉంటాం. மிகுந்த வேதனையா இருக்கிறது. ఒకప్పుడు ఆమె కన్నీటితో కన్ని గర్భంతో ధరించి ఆ బిడ్డలు పెంచి పెద్ద చేసిన తల్లి. ஒரு நாளிலே எவ்வளவாக சுமந்து பெற்றெடுத்து அந்த பெரிய ஆளாக்குகிறார் அந்த தாயார். ఇప్పుడు యోబు పరిస్థితి కూడా అట్టే అయిపోయింది. இப்பொழுது யோபுவுடைய நிலைமையும் அப்படித்தான். నన్ను అందరూ వదిలిపెట్టి పోయిండ్రు. அவரை எல்லாரும் கைவிட்டு నా விட்டார்கள். పరిస్థితే ఏమైపోయింది. నేను ఎలాగ బ్రతికినాను చూడండి. நான் எப்படி வாழ்ந்தேன் பாருங்க. నేను ఎంత మాదిరిగా ఉన్నో చూడండి. நான் எவ்வளவு மாதிரியா இருந்தேன் అయితే பாருங்க. ఈ రోజు నా పరిస్థితి సరిలేదయ్యా. ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை சரியில்லை. చిన్న పిల్లోడికి కూడా ఎగతాళి అయిపోయినాను నేను. ஒரு சிறு பிள்ளைக்கு கூட கேலியா இருக்கிறது. నేను చిన్న పిల్లోడికి కూడా ఎగతాళి అయిపోయినాను. சிறு பிள்ளை கூட நான் கேலியா అని యోబు బాధపడతా ఉండు. என்று யோபு வேதனைப்பட்டு கொண்டே யோபு இருந்தான். బాధపడతా ఉండు. யோபு வேதனைப்பட்டு கொண்டே இருந்தான். అటువంటి సమయంలో அப்படிப்பட்ட நிலைமையிலே యోబు గురించి మళ్ళీ మాట్లాడుతుండ 16 అధ్యాయంలో 16 வசனத்திலே யோபை குறித்து சொல்கிறார். యోబు మాట్లాడుతా ఉండు. யோபு பேசுகிறார். ఇట్టి మాటలు అనేకము నేను వినుచున్నాను. இப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் மீண்டுமாக கேட்கிறேன். యోబు గురించి తప్పుగా మాట్లాడుతుంటే ఇంటా ఉంటే యోబుకు బాధేస్తా ఉంది. யோபு குறித்து தவறாக பேசும் பொழுது அதை கேட்கும் பொழுது இவனுக்கு மிகுந்த வேதனையா இருக்கிறது. ఏంది నా గురించి ఎంత తప్పుగా మాట్లాడుతుండ్రో, ஏன் என்னை குறித்து இப்படியாக பேசுகிறார்கள்? మీకు ఒక విషయం తెలుసో తెలీదో, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா? మీలాగనే సేవకులు కూడా అందరూ ఉండేది. உங்களை போலதான் எல்லா ஊழியக்காரரும் ఒక இருக்கிறார்கள். సేవకుడు కష్టం వచ్చిన వెంటనే ஒரு ஊழியக்காரருக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் జనులందరూ ఏమనుకుంటారో తెలుసా? ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் సేవకుడు தெரியுமா? ఏదో పాపం చేసిండు, இந்த ஊழியக்காரர் ஏதோ பாவம் செய்து விட்டார், సేవకుడు ఏదో తప్పు చేసిండు, இந்த ஊழியக்காரர் ஏதோ தவறு செய்து అన్ని விட்டார் రకరకాలుగా సేవకుడి మీద మాట్లాడతారు. என்று அந்த ஊழியக்காரரை குறித்து தவறாக பேசுவார்கள். యోబుని గురించి కూడా అలాగే మాట్లాడుతా ఉండ్రు. யோபை குறித்தும் அப்படித்தான் 3వ பேசினார்கள். వచనంలో రాయబడి ఉంది, 3வது వచனத்திலே சொல்லப்படுகிறது, ఈ గాలి మాటలు ముసిగిపోయినే. இந்த வீணான வார்த்தைகள் அப்படியாய் சூழ்ந்து கொண்டதே. గాలి మాటలు, ఇష్టానికి మాట్లాడే మాటలు గాలి మాటలు, வீணாய் பேசுகிற வார்த்தைகள், காற்று பேச்சு. அது காற்று எப்படி வீசுமோ அதே போல வார்த்தைகள் வீசுறாங்க. காற்று எப்படியாக வீசுமோ அது போல வார்த்தைகளை அப்படியாக வீசுறாங்க. அவ்வளவுதான், வீசுகிறார்கள். அந்த வார்த்தை எப்படி போகுதுன்னு தெரியாது. அந்த வார்த்தை எப்படி போகுதே தெரியாது. அந்த வார்த்தை போயிட்டு பிறகு அவங்க இதயத்துல எப்படி அவங்க எவ்வளவு மனஸ்தாபப்படுவாங்கன்னு தெரியாது. அந்த வார்த்தையினால் அந்த இருதயம் எப்படி கலங்கிடுமோ தெரியாது. பேசும்போது మాట్లాడేటప్పుడు ఈజీగా మాట్లాడొచ్చు. பேசுறது ரொம்ப సులభமாக பேசலாம். అయితే హృదయంలో పోయినాక గుండెల్లో పగిలిపోతాయి ఆ మాటలు. ஆனால் அந்த வார்த்தையானது இருதயத்தை அப்படியாக கிழித்து விடும். ఒకప్పట్లో నేను అప్పులు చేస్తా ఉన్నా. నేను రక్షించబడినప్పుడు, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நான் நிறைய கடனை வாங்கி நிறைய கடன் ஆயிட்டேன். நிறைய கடன் ஆகி ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினேன், ఒక అకాయింట్ దగ్గర தான் తీసుకుంటా ఉంటాను. ஒருத்தர்கிட்ட தான் வாங்கிட்டே இருப்பேன், తీసుకుంటా ఉంటాను. நான் వాంగి கொண்டே இருப்பேன். ఒక రోజు వాడు కోపం వచ్చేసింది. ஒரு நாள் அவனுக்கு கோபம் வந்து விட்டது. కోపం వచ్చి వెంటనే వాడు నన్ను ఒక మాట అనిండు. அவன் கோபத்துடன் ஒரு வார்த்தை சொன்னான், ஏய் అప్పు తీసుకున్నట మగోడు కాదురా అనేసిండు. கடன் வாங்கினால் நீ ஒரு వాங்கிనవల్ల ఆంబులే இல்லடா అంటారు. ఆ మాట నా గుండెల్లో గుచ్చుకునింది. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை அப்படியாக குத்தி விட்டது. అప్పుడు నేను దేవుడి దగ్గర అడుగుతా ఉన్నా, அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன், ప్రభు అప్పుకి మొగతనానికి ఏం సంబంధం ఉంది? ஆண்டவரே இந்த கடனுக்கும் ஆண்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ఎందుకు ఇటు మాట్లాడుతా ఉండు? ஏன் இப்படியாக பேசிக் వాడి கொண்டிருக்கிறார்? మాటలు నేను ఎండలేకపోతుండానయ్యా. அவருடைய வார்த்தையை என்னால் கேட்க முடியவில்லை. గుండెంత పుండైపోయిందయ్యా. என்னுடைய இருதயம் காயமா இருக்கிறது. అయ్యా నువ్వు ఎట్టన అప్పుల నుంచి నన్ను బయటికి తీసుకురాను. ஐயா எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. ఒక రోజు నాకు దేవుడు గొప్ప అద్భుతం చేసిండు. ஒரு நாள் தேவன் எனக்கு மிகுந்த அற்புதத்தை செய்தார். వాగ్దానాలతో నాకు వాగ్దానం ఇచ్చిండు నా దేవుడు. నాకు ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு నిన్ను கொடுத்தார். పైవాడిగా చేస్తా కానీ కిందవాడిగా చేయను. நான் உன்னை மேல் ஜாதியாக்குவேன், மேலாக்குவேன் கீழாக்க மாட்டேன், உன்னை தலை ஆக்குவேன் வாளாக்க மாட்டேன், நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னார். அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது.
அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது. అయితే మళ్ళీ ఎతికి చూసా బైబిల్లో నుంచి. அதை நான் புரட்டி பார்த்தேன் விதத்திலே. ఆ మాటలు తీసుకొని அந்த வார்த்தையை வைத்து ప్రతిరోజు చేయి పెట్టి ప్రార్థన చేసిన. ஒவ்வொரு நாளும் கைகளை வைத்து ప్రభా ஜெபித்தேன். నన్ను అలాగే చెయ్యి ప్రభా. ஆண்டவரே என்னை அப்படியாக மாற்றும். ఈ మాటలు నేను వినలేకపోయినానయ్యా. இந்த வார்த்தையை என்னால் கேட்க ఆ முடியவில்லை. మాట నాకు చెడ్డ మాట నాకు వల్ల తట్టుకోలేకపోతున్నానయ్యా. அந்த கெட்ட வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை అని ఎప్పుడైతే ప్రార్థన చేస్తా ఉన్నానో என்று எப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ 3 నెలలు తిరగక ముందే 3 மாதத்திற்குள்ளாக నేను చేస్తున్న వ్యాపారంలో మంచి లాభాలు వచ్చేసినాయి. நான் செய்து கொண்டிருந்த அந்த வியாபாரத்திலே நல்ல லாபம் నా வந்துவிட்டது. అప్పులన్నీ తీర్చుకునేసిన. என்னுடைய எல்லா கடனை நான் నా సొమ్ము அடைத்தேன். నా యొక్క నగలన్నీ మారోడి దగ్గర ఉండయి. என்னுடைய நகைகள் எல்லாம் அந்த சேட்டு கடையில இருக்கிறது. అవన్నీ తీసుకొచ్చుకునేసిన. எல்லா வருஷம் நான் மீட்டேன். నేను ఇప్పుడు అప్పు ఇచ్చేవాడిగా దేవుడు నన్ను అలాగా మార్చేసింది దేవుడు. பிறருக்கு நான் கடன் கொடுக்கிறபடியாக ஆண்டவர் என்னை నన్ను மாற்றினார். తలగానే చేసింది దేవుడు. ஆண்டவர் என்னை தலையாக்கினார். ఒక్క మాట నా గుండు గుచ్చుకోవడం బట్టి அந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை காயப்படுத்தினது. నేను దేవుడికి దగ్గర అయిపోయినా. நான் தேவனுக்கு கிட்ட சேர்ந்தேன். నేను దేవుడికి దగ్గర అయిపోయినా. நான் தேவனிடத்தில் நெருங்கினேன். నేను దేవుడు నన్ను ఆశీర్వదించిండు. கர்த்தர் என்னை ఈ ஆசீர்வதித்தார். వాక్యం వింటున్న మీరు కూడా సరే. இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் சரி. జనులు గాలి మాటలు మాట్లాడుతుంటారు. ஜனங்கள் காற்று வீசுவதைப் போல வார்த்தைகளை வீசுவார்கள். అవమానకరంగా మాట్లాడుతా ఉంటారు. உங்களை அவமானமாக பேசுவார்கள். బాధ పెట్టే మాటలు మాట్లాడుతా ఉంటారు. உங்களை காயப்படுத்தும்படி பேசுவார்கள். అయితే మీరు ఏ మాత్రం దిగులు పడొద్దు. ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட మీరు ఏ வேண்டாம். మాత్రం దిగులు పడొద్దు. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். మీరు వాళ్ళ నిమిత్తం ప్రార్థన చేస్తా ఉండండి. அவர்கள் நிமித்தம் நீங்கள் ஜெபியுங்கள். మీరు వాళ్ళ నిమిత్తం ప్రార్థన చేస్తా ఉండండి. அவர்களை நிமித்தம் ஜெபியுங்கள். మీరు ప్రార్థన చేస్తే இப்படியாக நீங்கள் ஜெபித்தால் దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். దానికి ఒక 2 మాటలు చదువుకుందాం. ஒரு 2 வார்த்தைகளை வாசிப்போம். కీర్తనల గ్రంథము சங்கீதம் எழுதின நிருபம் 92వ అధ్యాయము 92வது அதிகாரம் 15వ వచనం చదువుకుందాం. 15வது வசனத்தை வாசிப்போம். హల్లెలూయా హల్లెలూయా. వారు ముసలితనమందు அவருடைய முதிர் வயதிலும் ఇంకా చిగురు పెట్టుచుందురు. இன்னும் கூட கனி கொடுப்பார்களாம். హల్లెలూయా. పక్షరాజు యవ్వనం వలె యవ్వనం దేవుడు మీకు ఇస్తాడు. அப்படியாக கழுகை போல ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். నీకు దేవుడు బలమైన శక్తిని ఇవ్వగలిగిన వాడుగా ఉండు. உடைய தேவன் பலமான வல்லமையை கொடுக்க నాకు வல்லவர். బలం లేదే, எனக்கு பலம் இல்லையே, నేను అంతే, நான் இப்படித்தான், నాకు శక్తి లేదు, எனக்கு வல்லமை నేను கிடையாது, నడవలేను, என்னால் நடக்க முடியாது, నేను కష్టపడుతుంటాను, நான் மிகவும் అది கஷ்டப்படுகிறேன் మీకు ఏదో ఒక బాధలు మనలలో ఉంటాయి. என்று ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம கிட்ட అయితే இருக்கும். దేవుని పాదాలు పట్టుకుందాం. ஆனால் நாம் ஆண்டவருடைய பாதத்தை నువ్వు பிடிப்போம். ముసలితనం ముందు సిగురు పుట్టద్ది. నీకు உன்னுடைய முதிர் வயதிலும் நீ செழிப்பாயிருப்பாய். సిగురు పుట్టద్ది, సిగురు పుట్టద్ది. அப்படியாக உனக்கு நேரிடும். ఇక్కడే ఆలోచించి ఎక్కడికో పోతుంది. కొన్ని మొద్దులన్నీ కట్ చేస్తా ఉంటారంట. சில பேர் அந்த மரக்கணைகளை விட்டு கொண்டே இருந்தார்கள். దాన్ని నరికేస్తా ఉండరు. அதை அப்படியாக துண்டு துண்டாக நறுக்கி கொண்டே ఒక இருந்தார்கள். చెవురుండే మొద్దుని పక్కన పడేసిండ్రు. ஒரு 2 கட்டைகளை அப்படியாக புறம்பே விட்டு ఒక வைத்தார்கள். పక్కన పెట్టేస్తే ஒரு பக்கம் வைத்தது பிறகு మిగతా మొద్దులన్నీ மீதி இருக்கிற கட்டைகள் எல்லாம் ఆ మొద్దులు చూసి నవ్వుతా ఉందంట. அந்த மற்ற கட்டைகளை பார்த்து ஒரு சிரித்து கொண்டிருந்தது. ముద్దే కదా, దాన్ని ఏమంటారు, కట్ట మరం. மரம் வெட்டும் போது லாஸ்ட்ல இருக்கிற மரம் அது தனியா வச்சிருந்தாரு ஒருத்தர். அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த கடைசியா இருந்த அந்த துண்டு வந்து பக்கத்துல வைத்தார். அப்ப மிగతా పొడుగు చెట్లు మాత్రము, నరికిన చెట్లు మాత్రము, ஏற்கனவே நறுக்கின அந்த மரம், வெட்டப்பட்ட மரம் மட்டும் அது வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு இதுக்கோ ஒரு பந்தலுக்கோ போயினே இருக்கு. அப்போ அந்த மரம் எல்லாம் பார்த்து சிரிக்குதா, நீ லாஸ்ட்ல இருக்கிற மரம் தானே, நீ ஒரு மூணுல இருக்கிற, உனக்கு வயசாச்சு, நீ அவ்வளோதான், இதோ போற, நாங்க பந்தல போறதுக்கு போறோம், நான் வாசகால செய்யறதுக்கு போறோம், நாங்க ஜன்னல் செய்யறதுக்கு போறோம். திமுரு பிச்சு பேசு. வாலிப காலத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், எனக்கு அது தெரியும், நான் இது தெரியும், நான் ரவுடி, நான் பெரிய இது அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய் சம்பாதிச்சாலுமே போதும். எவ்வளோ? நம்ம வீட்டு பசங்க தான், வேற அவங்க 10 பேச தேவையில்ல. நம்ம வீட்டில் நடக்கிற காரியமே சொல்லிடலாம். 10 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னுவாங்க. ஆமாம், ஒன்று மாதிரி யாருமே இல்லை, ஒன்று மாதிரி லூஸ் பண்ணி யாரும் இருக்காங்க சொல்லு. நம்ம அப்படிதான் நினச்சிக்கணும், நீ சரியான ஆளுப்பான்ட்டு. அப்போ இந்த மரம்லாம் அவமானம் எடுத்து பார்க்கும்போது அந்த வெட்டப்பட்ட அந்த லாஸ்ட்ல அது அதிகமே போவாது, ஒரு ஓரமா இருக்கும். அப்போ அந்த நினைக்குது, நீங்க எல்லாம் வாசகால அதெல்லாம் பண்ண முடியும்,
அதில் நீ எந்த அடுப்புக்கு தான் போப்பாரு அப்படி கிண்டல் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த மரம்லாம் பார்க்கும்போது அந்த வெட்டப்பட்ட மூணில் போட்ட மரத்துலேருந்து சிகுறான் செடி வரதான். அல்லேலூயா. அதுக்குள்ளேயும் ஜீவன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த யார் யார் கிண்டல் பண்ணாங்களோ அந்த கிண்டல் பண்ண மரம்லாம் அந்த செடி பார்க்கும்போது உனக்குள்ளேயும் ஜீவன் இருக்குமா? இருக்கும். தாவீதுக்கு அதுதான் சாதிருஷ்யமா பேசுறாரு ஆண்டவர். அவரு மொத்துல నుంచి சிகுறு பொட்டதுదంట. மொத்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல. மரக்கிளை. அந்த மொத்துல నుంచి ஐயா பக்கத்துல இருக்க எல்லாமே தெரியும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களா ஐயா? ஏதாவது எடுத்து கொடுக்குறாரான்னு பாரு அவரு. அடி மரத்துல இருந்து கூட ஆண்டவர் வந்து கனியை செடி வரும். அல்லேலூயா. அது அடிமரம் போல நம்ம எல்லாரும் கை விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு ஜீவம் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஜீவம் இல்லை, இவங்களால முடியாது, இவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறார், நமக்குள்ளேயும் ஜீவன் கொடுத்திருக்கிறார். யாரால நம்ம ஒதுக்கப்பட்டு படுமோ அவங்க எல்லாம் ஒரு நாள் அவமானப்படுத்துவாங்க. மரத்துல இருந்து இலை கீழே வந்துனே இருக்கும், இலத்தை கீழே. அப்போ மேல இருக்க இலை நினைக்குமா, ஏய் நீ கீழே ஊந்துட்ட அப்படின்ட்டு மேல இருந்து சிரிச்சுனே இருக்குமா. கீழே ஊந்த இலை என்ன நினைக்கும், எப்பா இன்னைக்கு நான் ஊந்த நாளைக்கு அது தெரியாது இவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு வாலிப காலத்தில் இருக்கிறான் அவன், நாளைக்கு நமக்கு வயசான பிறகு அவனுக்கு சிரிக்கலாம், ஆனா அவனுக்கு நாளைக்கு அதே கதிதான். இன்னைக்கு பொண்ணு, நாளைக்கு அம்மா, நாளைக்கு மாமியாரு, அப்புறமா சங்கு. இப்போ அவங்க நினைக்கலாம் இவங்களுக்கு கிண்டல் பண்ணே இருக்கலாம், ஆனா ஒரு தரம் மாறினே இருக்கும். அந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல ஒரு சண்டை சச்சரவே இருக்காது, ஒரு பொறாமையே இருக்காது, ஒரு 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 திட்டுக்கிறது, ஒரு முறுமுறுப்பே இருக்காது. அந்த கதி நம்மளுக்கு வரண்டா, வேண்டாம், இந்த வாய் மூடிக்கலாம், இந்த வாய் தரக்கூடாது, இது ஜாக்கிரதை. நேற்று எங்கள் வீட்டில் இருந்து நான் ஒரு வார்த்தை விட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். என்னன்னா, ஒரு ஊழியத்தில் ஊழியக்காரர் நிறைய அந்த வாலிபன் நேசிக்கிறாரு, ஆனால் அந்த வாலிபன் மாறுற மாதிரியே தெரில. நான் சொன்னேன், நானாவது அந்த ஊழியக்காரமாக இருந்தேன்னா அவனை விஷம் கூட்டு சாவடிச்சிருப்பேன் அப்படின்னேன். சும்மா சிரிப்பிலே தான் சொன்னேன். எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் பேசும்போது என் முன்னாடியே என் பசங்க உக்காந்துருந்தாங்க. ஆமாம், அப்போது அவங்க எது யாருக்கு எது எதில் உட்காந்துருக்காங்க பார்த்து என் பசங்களுக்கு காட்டி சொல்லுது, நீ அவனுக்கு விஷயம் போட்டு கொடுக்குறான்ற, இவங்க ஒழுங்காக இருக்காங்களா? அந்த சாபம் வரும் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கா, என் பிள்ளைங்களுக்கா. அந்த வார்த்தை சொன்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரிம்மா நான் சாரி, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தை வரும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வார்த்தை பலிக்கும். வயசான காலத்தில் நான் முக்கியமாக சொல்கிறேன், நிறைய சாபந்தான் வரும். இப்போ வீட்டில் வந்து மருமகளை திட்டா நினச்சிக்க, சனினே நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. செத்தா யாரும் அடிபடுவாங்க? மகன்தான். உதாரணத்துக்கு பாருங்க, அதை அந்த மாதிரி நினைச்சு பாருங்களேன். உன் கோபத்தில் ஒரு சாபமான வார்த்தை இப்போ ஆசீர்வாதம் வரும்ன்ட்டு வர்றதுக்காக தான் நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணுறோம். ஆண்டவரே என் பிள்ளைங்கள ஆசீர்வதியும், பேத்தி பேரன் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எவ்வளோ ஜபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு கோபம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், டக்குன்னு தப்பான வார்த்தை, சாபமான வார்த்தை சொல்லும் போது அதே வந்துச்சுன்னாக்க என்ன கதி ஆகிடும். அதனால்தான் இந்த விஷயம் வந்து வயசான காலத்தில் தெரியாது. நான் எதுவுமே பேசலையே, நான் சும்மா சொன்னானே, நான் அப்படி சொல்லிடவே இல்லையே. எங்கள் அம்மா கிட்ட நான் செம்ம கேம்பியாக இருக்கும், இதெல்லாம் எங்கள் அம்மா பேசும். நான் டக்குன்னு சொல்ல, நீ எனக்கு சொன்ன அவ்வளோதான், ஏய் நான் பேசவே இல்லைட்டா அப்படின்னு வாய் தொடச்சிக்கும். பேசுறதுக்கு வாய் அம்மா தொடக்கிறேன், பேசியிருந்தா அது வந்து அப்படிதான் இருக்கும். நாங்கள் நல்லா இருக்காமல் போகிறதுக்கு காரணம் நீ தான், எங்களுக்கு கஷ்டம் வரதுக்கு காரணம் நீ செவிச்சுனே தான் நாங்கள் எப்படி தான் வளர முடியும். அப்போது ஒரு சாபம் தொடங்கும் வயசான காலத்தில், அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜாக்கிரதை இருக்கும். அதான் யோபு சொல்கிறார், என் வாயிலேருந்து நான் தப்பு பேச மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். அந்த தீர்மானத்தோடு யார் செவிச்சாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, அவங்களுக்காக ஜபம் பண்ணு. அந்த ஜபம் யாருக்கு வருமோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
இந்த காலத்தில் எனக்கே வராது, கோவம் வந்துடும். ஒருத்தர் பண்ணுற வேலை பார்த்தா இப்போ அப்படி வரும். ஆனால் அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு தான் கெடுதல். யார் கோவப்பட்டாலும் யாரு கெடுதல்? இப்போ நான் கோவப்பட்டேன்னு நினச்சிக்கோ, எனக்கு தான் பிபி வரும், எனக்கு தான் சுகர் வரும். இந்த விஷயம் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு கோவப்பட்டுனே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன அவங்களுக்காக ஜெபம் பண்ணாக்கா அந்த அவரு மாறுவார், நமக்கு நிம்மதி கிடைக்கும். யோபு அதுதான் நினச்சார். எப்படியாவது நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள என்னோட யதார்த்தத்தினும் என்ன பண்ணிட்டான், உத்தமத்தை நான் விடமாட்டேன், என் உத்தமத்தை என் நன்மை நான் விடவே மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் என் உத்தமத்தை நான் காப்பாற்றிக் கொள்வேன். அப்படி அவ்வளோ நம்பிக்கையா இருந்தார். அப்ப 42:10 அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் முடிக்க போறேன். 42:10 அவர் ஜெபம் பண்ணாராம். அவங்க சிநேகிதருக்காக எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாராம். அது படிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது இழந்து போனாரோ, இழந்து போனது எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல் மாதிரியா வச்சிருக்கிறார். அந்த ஜெபம் பண்ணுங்க, ஒரு சின்ன ஜெபம். போனது ஆசீர்வாதம் எல்லாம் டபுளா பெற்றுக்கணும். இப்ப நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்க போறோம்? ஏன் நம்ம இன்னும் இந்த கஷ்டத்துல இருக்கிறோம்? ஏன் நம்ம இன்னும் இந்த சாபத்திலே இருக்கிறோம்? ஏன் நம்ம இந்த சாபம் நம்ம விட்டு போக மாட்டேங்குது? ஒரு நினைச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் பாருங்க, ஆலோசனை திங்க் பண்ணி பாருங்க. ஏன்டவர் நான் இந்த இடத்துலயே நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன்? ஏன் என் கஷ்டத்திலே நான் உட்காந்துருக்கிறேன்? ஏன் என் பசங்க மட்டும் குடிக்கிறாங்க? ஏன் என் பசங்க எங்கள் குடும்பத்தில் மட்டும் கஷ்டம் வந்துனே இருக்கு? ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ வேதனை? நீ எப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எப்போது ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துட்டு, ஏன் ஆண்டவர் உன் பாதத்தில் நான் வேற ஒரு அம்மா சொன்னது போல நான் எவ்வளோ ஆலயத்துக்கு வரோம், எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ காணி கொடுக்குறோம், உன்னோட பயபக்தி வரேன், என் பசங்க சரியில்லையாப்பா. அப்போ நினச்சி பாருங்க, இன்னொரு பசங்களை நீ திட்டிருப்பேன், யாரையோ நீ செவிச்சிருப்போம், நம்ம யாரையோ மேலே நம்ம குற்றம் சொல்லிக்கோம். அதோட சாபம் நம்ம பசங்க மேலே வரக்கூடாது. எங்கள் வீட்டில் கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் ஒன்று அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னி, யாருக்காவது தப்பு பண்ணியிருந்தா என் பாவம் பண்ணி, நான் டக்குன்னு கண்ணு மூடி எல்லாமே யோசிப்பேன். யார் திட்டினானோ, யார் நான் செய்கிற வேலை அந்த மாதிரி டக்குன்னு வார்த்தை வரும், அடிப்பேன். இல்லை அடிப்பேன்னு அந்த கோவம் வரும். அந்த சேடிக்கிட்ட வேலை செய்யும்போது எல்லா வேலை நம்மளால் செய்ய முடியும், செய்ய சொல்லுவார். அப்போது அவருக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பின்னாடியே அந்த பாவம் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வரும். அப்போ சரிப்படுத்துங்க. டெய்லி குடும்ப ஜபத்தில் நான் ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே என் பாவம் எல்லாம் மன்னி. அது பார்த்து எங்கள் பசங்க ஜபம் பண்ணுறாங்க, ஏசப்பா எங்கள் அப்பாவோட பாவம் எல்லாம் மன்னி அப்படின்ட்டு. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் எப்போடா பாவம் பண்ணேன், நீ எப்போடா பார்த்த அப்படின்ட்டு. என் மிஸ்ஸஸ் பார்த்த உடனே, நீ தானே ஜபம் பண்ண. அன்னிலேருந்து ஜபமே மாற்றிக்கிறேன். நான் ஓப்பனாக இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். நான் அவங்க மூணு பசங்க அப்படியே தான் ஜபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்கள் பாப்பா எங்கெங்க பாவம் பண்ணுறா அந்த பாவம்லாம் எடுத்து போட ஆண்டவர் அப்படின்ட்டு. அப்போது நம்ம அந்த அளவுக்கு வரணும். நம்ம பாவம் நம்ம கிட்ட வரக்கூடாது. அவ்வளோ பயபக்தியோடு இருந்தாக்கா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கூட அப்படி தான் ஜபம் பண்ணிருக்கேன். என் பெரிய பையன் டாக்டராக இருக்கிறான், எனக்கு மருமகன் டாக்டர் இருக்கேன். அவன் நல்லா படித்து வச்சுன்னு அவனால் ஆண்டவர் பேசினார், நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்பா, இது மாதிரி நான் ஜாப் செய்ய மாட்டேன்ட்டு. சரி ஓகே. அவன் டாக்டர் படித்தவன் அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என் குடும்பம். காரணம் ஆண்டவர் பாதத்தில் 2 பேருமே பிடிச்சோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்போ நாங்கள் என் சாட்சியம்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியாது. நான் வந்தவெல்லாம் புது ஆளுங்களாம் யாரும் தெரியாது. அப்போது அந்த மாதிரி எங்களை ஆசீர்வதிக்கேன். என் பேர் நாகேஸ்வரராவ், என் அம்மா பேர் நாகம்மா, அக்கா பேர் நாகபூஷணம், நாகரத்னம், நாகேந்திரா, நாகேஸ்வரன். நான்
இது கும்பிட்ற ஆள். பயங்கரமான விக்கிரகாரத்தில் இருந்தேன் நான். அப்போது கர்த்தர் இந்த மாதிரி பாஸ்டருங்க என்ன பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. யாராவது வசனம் சொன்னால் கூட சரி, ஏய் நீ அப்படியே போயினாரு, இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்கிற ஆள். ஆள் என்ன பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நேரம் ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்தது எனக்கு. ஒரு நாள் வந்தது, பயங்கரமாக தூசிச்சுனே இருந்தேன். அப்போ நேரம் எங்கள் அப்பாவுக்கு அடிக்காலிலேருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு பயங்கரமான புண்ணு. அந்த புண்ணு அப்படியே அந்த 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 ஸ்கின்னு பூரா, அந்த செதை பூரா செல்லு பிடிச்ச மாதிரி பிடிச்சிச்சு. அதுலேருந்து சீவு ரத்தம் போயினேன். நல்லா நிறைய டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளோ டாக்டர்கிட்ட போனோம். ஒரு டாக்டர் கூட இது குணமாகவும் சொல்லவே இல்லை. நிறைய உயிர் இருக்கிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படி சொன்னாங்க. அப்படியே மாத்திரை சாப்பிட்டேன். இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகினே இருந்தது. திரும்பி நாங்கள் இந்துவாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லினே இருப்பாங்க. அதுக்கும் போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் சேர்ந்தேன். திருப்பதிக்கு போக சொன்னாங்க, திருப்பதிக்கு போனேன். திருவேற்காடுக்கு போக சொன்னாங்க, திருவேற்காடுக்கு போனேன். மொட்டை அடிக்க சொன்னாங்க, மொட்டை அடிச்சிட்டேன். என்னென்னமோ சொன்னாங்க, 101 தேங்காய் உடைக்க சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி திருவிழா வந்துனே இருந்தது. திருவிழா அப்படியே அந்த நிப்பாட்டி அப்படியே 101 தேங்காய் உடைச்சேன். எங்கள் அப்பா பார்த்தாக்கா கால் அப்படி தான் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அப்பா கட்டலில் படுத்துனே இருந்தார். ஒரு வெள்ளை வஸ்திரத்தை துணி அந்த காலில் சுற்றினே இருந்தது. அதுலேருந்து சீவிரத்தெல்லாம் தெரிஞ்சுனே இருந்தது. என்னடா எவ்வளோ டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளோ மருந்து சாப்பிட்டோம், எவ்வளோ கோயிலுக்கு போனோம், இவருக்கு என்ன இந்த மாதிரி இருக்கு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான் இனிமேல் நம்ம கல்யாணம்லாம் ஆகாது, நம்ம அவ்வளோதான், நம்ம எப்படி ஆகிடுவோம் அப்படின்ட்டு இல்லாதெல்லாம் ரொம்ப யோசிச்சுனே இருந்தேன். அப்படியே வெளியில் வந்து பார்த்தாக்கா எதிர் வீட்டில் குடும்ப ஜபம் நடந்துன்னு இருந்தது. அந்த ஜபம் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாச்சு. சரி போய் ஜபம் பண்ணிக்கலாமான்ட்டு. ஆனால் எனக்கு கிறிஸ்துவங்களை பிடிக்காது, ஜபம் பிடிக்காது. சரி நேரம் பார்த்தாக்கா கொஞ்ச நாள்லேருந்து நம்ம வேதனோடு இருந்தோமே, சரி அங்கே ஜபம்ல மனசு வந்து தோணுன்னே இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் கூட வந்து ஜபம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்டேன். வாங்க ஐயா அப்படின்னு. அந்த அக்காவுக்கு லட்டு கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த அக்கா நிறைய வாட்டி அழுவு வச்சிருக்கிறேன் நான். அவங்க ஜபம் பண்ணும்போது நான் டிவி சவுண்டு நிறைய வச்சுருவேன், வேணுமென்ட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணே இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் எவ்வளோ அன்போடு கூப்பிட்டாங்க. அவங்க ஜபம் பண்ணே இருந்தாங்க, முதல்ல பைபிள் படிச்சுனே இருந்தாங்க, என்ன கூட படிக்க சொன்னாங்க. எனக்கு தான் நமக்கு புரியாத ஏதோ ஒன்று படிக்க சொன்னாங்க, படிச்சிட்டேன். அப்போ ஜபம் பண்ண சொன்ன உடனே ஜபம் பண்ணே இருந்தேன். அவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஜபந்தான். நீ உண்மையான கடவுளாக இருந்தா எங்கள் அப்பா குணப்படுத்தும் ஆண்டவரே, நீ உண்மையான தேவனாக இருந்தால் எங்கள் அப்பா குணப்படுத்தும். நான் எல்லா கடவுள் சுற்றி பார்த்தாச்சு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டில் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீ உண்மையான கடவுளா? நானாவது இப்போ நல்லா சொல்கிறேன், ஆனால் அன்றைக்கி நல்லாலாம் சொல்லுவேன். நீ உண்மையான கடவுள் இருந்தா எங்கள் அப்பா குணப்படுத்த அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக ஜபம் பண்ணேன். அப்படி வீட்டுக்கு வந்து படுத்துக்கொன்னே அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டோம். அன்றைக்கி சாயங்காலமாலாம் எங்கள் அப்பா எல்லாருமே அப்படியே வீட்டில் சேருவோம்ல, சேரும்போது நேராக என்கிட்ட வந்து அந்த கால் காட்டுறாரு. இப்படி காட்டும்போது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த கால் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா! எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே நான் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண விஷயம் சொல்லிட்டேன். அப்பா ஏசப்பா வந்து ஜெபம் பண்ண, ஏசப்பாவுக்கு ஜெபம் பண்ணிட்டேன், அதனால தான் ஆண்டவர் ஒன்று வந்து குணம் பண்ண சொஸ்தமாக்குனாரு அப்படின்ட்டு. எங்கள் அப்பால உடனே சொல்கிறாரு, ஆமாப்பாயா, ஆமாம் ஐயா, ஏசப்பா தான் குணம் பண்ணார் அப்படின்னு, குணமாக்குனாரு அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாச்சு. நான் ஜெபம் பண்ணேன், நான் சாய்ச்சின்னு சொல்கிறேன், நீனா ஏசப்பா சொல்ல. அப்போ ஏசப்பா தெரியாதுல்ல, நீ அம்மாய்யா நீ வந்து வீட்டுக்கு வந்து படுத்த உடனே நடு ஜாமத்தில் அவர் அப்படியே பார்த்துனே இருக்கார், நீ தூங்கத்திலே பார்த்துனே இருக்கிறாரா. ஒரு வெள்ளைன்னு வஸ்திரத்தை தரித்த ஒரு ஆள் நேராக வீட்டுக்குள்ளே வராராம், அவரும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நேர படுத்துன்னு இருக்கிற ஆள் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே தொட்டினே இருக்கிறாராம். தொடர்ந்து தொட்டுட்டு காலண்ட அப்படியே என்ன சொல்கிறது தொட்டுட்டு அப்படியே வெளியில் போயினே இருக்கிறான். வெளியில் போகும்போது கூட கண்ணால் பார்த்துனே இருக்கிறாராம். உள்ளே வரும்போது பார்த்தாராம், வெளியில் போகும்போது கூட பார்த்துனே இருக்கிறார். அல்லேலூயா! நைட்டு ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டார் ஐயா அப்படின்றாரு. அல்லேலூயா! அப்போ நான் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. எந்த தேவன் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேனோ,
எந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனோ, எந்த தேவல் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேனோ, லாஸ்ட்டில் அவர் தான் கெதியாயிட்டார் இன்னைக்கு. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் அவரு இதுவாக இருக்கிறார். அவர் தான் கடவுளாக இருக்கிறாரு. நான் கூப்பிடாம இருந்தேன் அவரை, ஒரு வாரத்திலேயே என் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். பயங்கர எத்தனோ வருஷமா பார்த்துருந்தேன் அந்த வியாதி ஒரே நல்ல குணமாயிடுச்சு. அந்த சாட்சி இன்னைக்கு இவருக்கு தொடர்ந்து ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சுன்னு இருக்கிறாரு. அப்போ நிறைய ஜனம் நினச்சாங்க, அவ்வளோதான் நீங்கள் ஏசப்பா தேர்ந்தெடுத்துட்டீங்க, இனிமேல்ட்டு நீங்கள் லாஸ் தான், நீங்கள் கெட்டு போயிடுவீங்க, நீங்கள் நாசனமாக போவீங்க. என்ன இந்துவை ஏற்றுக்கொண்டு இந்துவிலேருந்து கிறிஸ்துவனை மாறிட்டோம், எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அந்த ஊருக்குள்ளேயே நான் எங்கள் ஃபேமிலி ஒரு நல்லா பார்க்கறதுக்கு ஆடம்பரம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு கனமாக இருக்கு. அப்போ கிறிஸ்துவனை மாறினேன்னா ஒரு வெரைட்டியாக தெரியும். ஆலயத்துக்கு போகிறது அப்போ ஜனங்கள்லாம் பொறாமைச்சு எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி. நீங்கள் சாவீங்க, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படி தூசண வார்த்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் கேட்டோம், ஆண்டவர் பாதத்தை பிடிச்சோம். ஆண்டவரே, ஒன்று ஏற்றுக்கினா நாங்கள் நாசனம் ஆகிடுவோமா? ஒன்று ஏற்றுக்கினா நான் செத்து போயிடுவோமா? ஒன்று ஏற்றுக்கினா நஷ்டமாகுவோமா? அப்படின்ட்டு திரும்ப ஆண்டவர்கிட்டே சொன்னேன் நான். அப்போ ஆண்டவர், ஏய் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நின்று இடவனும் விடபாயினும் அப்படின்ற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. உன்னை விட்டு விளங்க மாட்டேன், உன்னை அப்படின்ற மாதிரி வார்த்தை, கைவிட மாட்டேன். வந்த வார்த்தை வச்சு ஆண்டவர் பாதத்தை வச்சு கேட்க 110 வருஷம் வாழ்ந்தார் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மா அப்பா இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்குது. அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நாங்கள் இருக்கிற வீடு அவங்களுக்கே கொடுத்துட்டு, நீங்கள் நல்லா இருந்தப்போ நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் நல்லா இருங்க போதும். எப்போ அவங்களுக்கு அந்த கணம் கொடுத்துட்டோம், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். அன்னிலேருந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜெபத்தினால நாங்கள் உயரத்தில் இருக்கிறோம். ஆனால் உங்கள் ஜெபம் எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை, உங்கள் வீட்டில் தேவை. அவங்கள யாருமே நீங்கள் செபிக்காதீங்க, திட்டாதீங்க. உங்களோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட பரலோகம் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ரட்சிப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அது இழந்தாதீங்க. யோபு கையில் தான் எல்லாமே கையில் வச்சுருந்தேன். ஜீவனும் மரணமும் 2 கையில் இருக்கு. 2மே யோபு கையில் வச்சுருந்தேன். ஆனால் என்ன பண்ண லாஸ்ட்டில் ஜீவத்துக்காக ஏசப்பாக்காக தான் கொஞ்சம் என்னை கொன்று போட்டாலும் உனக்காக வாழ்கிறப்பா, எனக்கு கெடுதலே வந்தாலும் உனக்காக நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே, நான் செத்து போனாலும் சரி நான் உனக்கு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். ஒரு நல்ல வாழ்க்கை. நம்ம எல்லாம் இன்றைக்கி சொல்லுகிறோம், இன்னும் 6000 வருஷத்துக்கு முன்னாடி கதை இது, எப்போ நடந்த விஷயம் இது. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசினே இருக்கிறோம். உன்னை பற்றி என்னை பற்றியும் யாராவது நம்ம போன பிறகு பேசுவாங்களா? செத்தாண்டா சனின்னு சொல்லுவாங்களா? எப்படி பேசுவாங்க? ஓஞ்சு போனான்டா அப்படி சொல்லக்கூடாது. நம்மள எப்படி ஓஞ்சு போனா விட்டுறா, நம்மளை பற்றி யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒருத்தர் இருந்தார், பால்ராவ் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப தங்கமான இல்லையா. ஒரு எஸ்தேர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப தங்கமான, எவ்வளோ அன்பு தெரியுமா அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லைன்னாக்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படி நம்மளை பற்றி ஒரு கதை, ஒரு சரித்திரம் இருக்கணும். அது இருக்கிறதுக்கு உண்டாகிறதுக்கு அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அது நான் ஆண்டவர் கையில் ஒப்படைங்க. ஆண்டவரை நான் கூட இதே போல் உனக்காக வாழணும், 100க்கு 100% உனக்காக நாங்கள் ஜீவிக்கணும். எந்த கெடுதல் என் மனசுக்குள்ளேயும் என் சுற்றி என் வாயில் வரக்கூடாதப்பா. உனக்காக நான் ஜீவிச்சேன், உன் நாமனுமே என் மூலமாக மகிமைப்படுத்தணும். நான் பண்ணுற ஜபம் என் வீட்டார்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமே இருக்கட்டும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும், உன் சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக. கண்மலைகள் பெயர்க்கும் வழியாய் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காற்றுக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
எனக்காய் காத்திருப்போர் எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். போவதில்லை நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுவோம், இயேசுவை நம்புவே இயேசுவை.